ஆண்டு நாம் மயம்படுவதாக. இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தை ஆண்டு வார்த்தை திருப்ப போகிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய உள்ளங்களையும் தேவன் நேர திருப்பி ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது ஆண்டு இடத்துல, ஆண்டவர் என் கூட நீங்க பேசணும், ஆண்டவரே என் கூட ஆண்டவர் பேசணும்னு சொல்லி நம்முடைய இதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் கூட கர்த்தர் பேசணும். மனுஷ வார்த்தையை கேட்க நாங்க வரல, நாங்க வந்திருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். எந்த இடத்துலயும் மாம்சம் செயல்படக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். ஆண்டவரே ஆவியானவர் வந்திருக்கிற எல்லா உள்ளங்களையும் ஆண்டவரே நீ நிரப்பி அனுப்பும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். பலவிதமான பாரங்கள், பலவிதமான கவலைகள், வேதனைகளோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தின் நிறைவினால் திருப்தியாக்கி அனுப்ப நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைகளை மாற்றட்டும். இருபுறமும் கற்குள்ள பட்டயமான நம்முடைய வார்த்தை வெளிப்படும் போது நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிக்க கிருபை தாரும். பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய இதயங்களை எல்லாம் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் கர்த்தர் அதை செய்ய அவர் வல்லவர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம், இருதயங்களை கர்த்தர் பூரிக்க பண்ணுகிறார். இருதயங்களை கர்த்தர் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். இருதயத்தை கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியினால் அவர் நிரப்புகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்துல சொல்லும் போது அநேக மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, ஹார்ட் ஸ்வெல் வித் ஜாய். இது ஒரு இடியம், அது மறைமுகமான அர்த்தத்தை கொடுக்கிறதாக சொல்லுகிறார்கள். இருதயமானது சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. இந்த அதிசயப்பட்டுன்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னா த்ரில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிர்பாராத ஒரு முடிவு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவு திடீர்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம ஒரு மாதிரி அதிசயப்பட்டு நிற்போம், ஆச்சரியமா நிற்போம், பேச்சே வராது, பேச்சே வராம அப்படியே நிற்போம். நம்ம அந்த ஒரு சந்தோஷத்தை இங்கே சொல்லியிருக்கிறதாக மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். இருதயத்தை கர்த்தர் அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கிறார். அதிசயப்பட்டு சர்ப்ரைஸ் ஆண்டவர் தருவாராக. இந்த மாதத்தில் அநேக சர்ப்ரைஸ்ல வந்து சேரட்டும். ஆண்டவர் சஸ்பென்ஸா இருக்கிறாருன்னா நிச்சயமா சர்ப்ரைஸ் என்பது உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆண்டு இந்த ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் பல மாதங்களாக எனக்கு இந்த அதிசயம் நடந்தால் நல்லா இருக்கும், எனக்கு இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றி அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பாராக. அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வேதத்தில் ஒரு மனுஷனுக்கு இந்த காரியம் நடந்தது. யாருக்குன்னா யாக்கோபுக்கு. ஆதியாகமம் 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இந்த இடம் நமக்கு தெரிஞ்சதான ஒரு சம்பவம்.
யாக்கோபு யோசேப்பு இறந்துட்டான் அப்படின்றதான எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய சகோதரன்மார்கள் எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்பாவை. என்னன்னு சொன்னா, உங்களுடைய மகன் மரித்து போனான், அவனுடைய வஸ்திரம் அவனுடைய ட்ரெஸ் தானு பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அவர் ஆறுதலுக்கு இடம் கொடுக்காமல் அழுது கொண்டே இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். யாருன்னா தகப்பன் யாக்கோபு. ஏன்னா ரொம்ப நேசிச்ச ஒரு பையன். மத்த எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்கல, அந்த பலவர்ண அங்கியை கொடுக்கல. யாருக்கு மட்டும்தான் கொடுக்கிறார்? இந்த யோசேப்புக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். இந்த யோசேப்பு அவ்வளவா நேசிக்கிறார். ஆனா அவங்களுடைய சகோதரர்களுக்கு பொறுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வித்துட்டாங்க. யோசேப்பை வித்துட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துல இப்ப ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். இந்த நேரத்துல இவர் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்ன, யாக்கோபு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்பு உயிரோட கூட இல்ல, யோசேப்பு உயிரோட இல்ல, அவன் என்னைக்கோ இறந்துட்டான் அப்படின்றதான எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் அனுமதிக்கிறார். எங்கேயோ இருக்குது, எங்கேயோ உயிரோட தான் இருக்குது, எங்கோ அவர் அதை கர்த்தர் உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறார், நடத்தி கொண்டேதான் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு ஒரு நேரத்துல மறைக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் 26ல, அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அவர்கள் என்ன பண்ணலையா, நம்ப முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வாராக, இந்த யாக்கோபுக்கு செய்தது போல. இதைய நம்ப முடியாத அற்புதம் இந்த யாக்கோபை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் தான், ஒரு அதிசயம் தான். அந்த சகோதரர்களுக்கே ஒரு ஆச்சரியம் இது. ஏன்னா அவங்க நினைச்சதுல எங்க இருப்பான், இந்த யோசேப்பு அடிமையா இருந்திருப்பான், எங்கேயாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைச்சு வித்தாங்க. உயிரோட கூட அவன் வாழ வைக்கணும்ன்றதுக்காக தான் தூக்கி வித்தாங்க. ஆனா இவர் ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துல இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சகோதரர்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த யோசேப்பு வாழ்க்கையில நடந்ததான ஒரு சம்பவம். இந்த யாக்கோபு நம்ப முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தினால அவர் நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். 27ல வாசிக்கும் போது எப்படி நம்புறாரு அப்படின்னு சொன்னா, யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் என்று வாசிக்கிறோம். ஒரு சில வண்டிகளை கர்த்தர் அனுப்புவாராக, ஒரு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்தை நம்முடைய கண்கள் காண வைப்பாராக. அநேக நாட்களாக மூடி கிடக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் மறுபடியும் எடுத்து நிறுத்துவாராக. உயிர் இல்லை என்று நினைச்ச காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உயிர் பெற்று நிறுத்த காண வைப்பாராக. இதை நம்ம விசுவாசித்தா கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை செய்ய வல்லவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோமா? நன்றி, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் உயிர்ப்பிப்பார். எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ, வழிகள் இல்லாத இடத்தில் வழிகளை உருவாக்குகிறதான ஆண்டவர். காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். கர்த்தர் எப்படிதான் நிரப்புவார்னா தண்ணீரால அவர் நிரப்புவார். எப்படி செய்யறாருன்னு தெரியாது, எப்படியோ அவர் செய்ய வல்லவர். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எம் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. அவர் சர்வ ஞானி. அவர் செய்யறத நம்மால கிரகிக்க முடியாது. இந்த யாக்கோபால கிரகிக்க முடியல, இல்லைன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டுதான் இருந்தார். அநேக ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிப்பாராக, இந்த மாதத்திலிருந்து தொடங்குவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் இருதயம் அதிசயப்பட்டு என்ன பண்ணுமா? பூரிக்கும். அந்த வசனம் இப்படியா ஆரம்பிக்கிறது, அப்பொழுது நீ அதை கண்டு என்ன பண்ணுவாய்? ஓடி வருவாய். அப்பொழுதுதான் இதயமானது பூரிக்கும். எப்பொழுது? அதான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்பொழுது நம்முடைய இதயமானது பூரிக்கும், எப்பொழுது சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். முதலாவது எப்பொழுது சந்தோஷம் வருகிறதுன்னு சொன்னா, இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். யார் வருகிறார்கள்? யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வர வைக்கிறார். நம்முடைய திருச்சபைக்கும் கர்த்தர் வர வைப்பாராக, குடும்பங்களின் கர்த்தர் வர வைப்பாராக, தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் வரணுமோ எல்லாம் இந்த மாதத்திலிருந்து வருவதாக. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னிடத்திற்கு என்ன பண்ணுகிறார்கள்? வருகிறார்கள். அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னா நடக்கிறதான ஒரு காரியம். இப்பொழுது அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வருகிறார்கள். இப்பொழுது நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் இப்பொழுதே செய்வார். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலேயே செய்வார். நவ். முதலாவது நம்ம பார்க்கறதான வார்த்தை என்னன்னா நவ். இப்பொழுது செய்ய வேண்டியதான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவர். உன்னிடத்துக்கு வருகிறார்கள். யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். குமாரர் எங்க இருக்கணும்? பசங்க, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கணும்? நமக்கு நிச்சயமா நம்ம கூட தான் இருக்கணும், நம்ம பக்கத்துலதான் இருக்கணும். ஆனா இந்த குமாரர் குமாரத்திகள் என்ன பண்ணலன்னா கூட இல்ல, எங்கேயோ இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை வருகிறார்கள். இப்போ அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நன்மைகளை கர்த்தர் இப்பொழுது நடத்துவாராக. இருக்க வேண்டியது ஆனா இல்ல, இப்பொழுது இருக்கணும் ஆனா இல்ல. நிச்சயமாய் கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் வாழ வைப்பாராக, காண்பிக்க வைப்பாராக. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 68. மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? முதலாவது எப்படின்னா மேகத்தை போல. மேகமானது வேகமா என்ன பண்ணுதுன்னா அது போயிட்டே இருக்குது. இப்ப நம்ம வெயில் நேரத்துல நிக்கிறோம், நமக்கு ஒரு நிழல் ஒண்ணு வருது, ஒரு அந்த கருப்பு மேகம் மேல வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அந்த மேகம் போகக்கூடாது, போகாம வந்தா நல்லா இருக்கும், எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு இருக்கிறோம். அது போயிடுச்சுன்னா அவ்வளவு திரும்பியும் வெயில் வந்துருச்சேன்னு நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் வேதனைப்படுது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணுதுன்னா அந்த மேகமானது போகுது. மேகமானது வேகமா டிராவல் பண்ணுது. மேகங்கள்ல தான் அவர் வரப்போறார். அவர் எவ்வளவு சீக்கிரம் வரப்போறார் தெரியல. மேகங்களை நிச்சயமா அவர் வருவார். அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வருகிற ஆசீர்வாதங்கள் மெதுவா வராது, கர்த்தர் வேகமா என்ன பண்ணுவார்னா கொண்டு வருவார். குமாரர் குமாரத்திகள் மெதுவா வரமாட்டாங்க, வேகமாய் வருவார்கள். நம்முடைய திருச்சபையில் ஆத்துமாக்கள் மெதுவா இல்ல, வேகமாய் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆண்டவர் நிச்சயம் அதை செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். ஏகமாய் கூடி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வருவார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏகமாய் கூடி. ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏகமாய் கூடி. நமக்கு ஒரு நடந்தா எப்படி நல்லா இருக்கும், நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரே பேக்ல வந்தா எப்படி நல்லா இருக்கும் நமக்கு. அதே போல கர்த்தர் அதை செய்வாராக. இந்த மாதத்தில் உடனடியாக செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை உடனடியாக கர்த்தர் செய்ய வல்லவர். அந்த 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? முதலாவது எப்படி வராங்களாம்? மேகத்தை போல வராங்க. 2வது எப்படி வராங்கன்னா புறாவை போல பறந்து வருகிறார்கள். அந்த புறா வேகமா போய் அந்த துவாரங்கள்ல உட்கார்ற மாதிரி பறந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா வர வைக்கிறார் குமாரர் குமாரத்திகளை. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை பறந்து வர வைப்பாராக. பறந்து வர வைக்க அவரால் முடியுமா? என வித்தியாசமான ஆண்டவர் அல்ல, அவர் பறந்து வர வைக்க முடியும். காடைகளை கர்த்தர் பறந்து வர வைத்தார். ஒரு மனுஷனை கர்த்தர் பறவைகளை கொண்டுதான் போஷித்தார். அந்த மனுஷனுக்கு சாப்பாடு எப்படிதான் வந்துச்சு? பறந்துதான் வந்துச்சு. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான்.
பறவைகள் கொண்டு வருகிறது, பறந்து வருது சாப்பாடு. நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நடந்துதான் வரணும் இல்ல, கத்தர் ஒருவேளை பறக்க வச்சு கத்தர் கொண்டு வருவார். அதனால பறக்க அப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் எப்படி கொண்டு வருவாருன்னு தெரியாது. நம்ம அந்த வழிய நம்ம முடிவு பண்ணாம அவருடைய இஷ்டத்துக்கு கொடுக்கும் போது நிச்சயமாய் கத்தர் அதை செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த எலியா என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா போகிறார். 17:2-3 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நீ போ, ஒளித்து கொண்டிருன்னு ஆண்டவர் சொல்றார். போகும்போது போஷிக்கிறது யாருன்னா ஆண்டவர் தான் போஷிக்கிறார். காகங்கள் சாப்பாடு என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருது. ஏன் ஆண்டவர் தரை மார்க்கமா வராம ஆகாய மார்க்கமா வந்தாருன்னா, அங்கதான் தடை இல்லை, அங்கதான் இன்னும் டிராபிக் போடல, சிக்னல் வரல. நம்முடைய ஆசீர்வாதங்களை கத்தர் அங்கே இருந்து கொண்டு வருவாராக. பறந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பறந்து வருவதாக. இந்த நம்ம இங்க இருக்கிற மாதிரி இங்கேருந்து நம்ம பைபாஸ்குள்ள சிட்டிக்குள்ள பூந்து போகணும்னா அவ்வளவு லேட் ஆகுது. நம்ம ஒவ்வொரு தான் மெதுவா நின்று போறதுக்கு. இதுவே நம்ம பைபாஸ்ல நம்ம இந்த பக்கம் சுத்தி ஏறிட்டோம்னா ஃப்ரீயா போகிறோம். ஏரோப்ளேன் இருந்தா இன்னும் ஃப்ரீயா என்ன பண்றோம்னு சொன்னா போகிறோம். தடைகள் இல்லாமல் வர வேண்டியவைகளை கத்தர் வர வைப்பாராக. இந்த மாதத்தில் கத்தர் அதை செய்ய ஆரம்பிப்பார். நிச்சயமாய் கத்தர் அதை செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். பறந்து வருகிற ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, தடைகள் இல்லாமல் வருகிறதான ஆசீர்வாதம். அவர் ஒன்று செய்தால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. தேவன் ஒன்றை அனுமதித்தால் அவர் கொடுப்பதை யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அவர் செயல்பட ஆரம்பித்தால் அவருடைய செயலை தடுக்க யாராலும் முடியாது. அவருடைய செயல்கள் ஆரம்பிப்பதாக. குமாரர் குமாரத்திகள் கூட இல்ல, போயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்க. கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தான் கொண்டு வருகிறார். இப்பொழுது நடக்க வேண்டிய காரியங்களை கத்தர் நிச்சயமாய் இப்பொழுது கத்தர் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் கத்தர் இப்பவுமே செஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அதே 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 60:4. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அவங்க இப்ப வராங்க. 2வது என்ன சொல்றாருன்னா, குமாரத்திகள் எங்க இருந்து வளர்க்கப்படுகிறார்கள்? பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்திலேயே வளர்க்கப்படுகிறார்கள். வளர்கிறதான அனுபவம். அப்படின்னா குமாரர் குமாரத்திகள் வளரல, இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு சில ஆசீர்வாதங்களை கத்தர் உடனடியாக தருகிறார். ஆனா ஒரு சில ஆசீர்வாதங்கள் ப்ராசஸ் ஆக வேண்டியது இருக்கிறது, ப்ராக்ரஸ் ஆக வேண்டியது இருக்கிறது. ஒரு சில ஆசீர்வாதங்களை கத்தர் நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அதை வளர்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்திலே வச்சு கத்தர் என்ன பண்ணுவார்னா அதை வளர்க்க வைப்பார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 44:3-4. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். சந்ததியின் மேல சந்தானத்தின் மேல கத்தர் ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். 5ல வாசிக்கிறோம், அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல என்ன பண்ணுவார்களாம், வளருவார்கள். பொதுவா குமாரர் குமாரத்திகள் என்பது என்னன்னா எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முக்கியத்துவப்படுத்துறது எது அப்படின்னு சொன்னா குமாரர் குமாரத்திகள். நமக்கு இருக்குதோ இல்லையோ பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம், நமக்கு இருக்குதோ இல்லையோ பிள்ளைகள் நல்லா வளரணும்னு யோசிக்கிறோம். நம்ம படிச்சதை விட பிள்ளை நல்லா படிக்கணும், நம்ம சம்பாதிக்கிறதை விட பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். பிள்ளைகளை நம்ம அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையா அவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம். என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் குமாரர் குமாரத்திகள் சொல்வது லிட்டரலா அது நடந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில யோசிக்கும் போது நிச்சயமாய் கத்தர் வர வேண்டியவைகளை வளர்க்க வேண்டியவைகளை நிச்சயமாய் கத்தர் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். இப்பொழுது ஸ்டில் நடந்துட்டு இருக்கிற காரியங்களை கத்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். உடனே நடக்க வேண்டியதையும் கத்தர் நடத்துவார். ஒரு சில காரியங்கள்லாம் பக்குவப்பட வேண்டியது இருக்கிறது, ஒரு சில காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. யோசேப்புக்கு அடிமையா வித்த உடனே ஆண்டவர் அரசாங்கத்தை கொடுக்கல. ஆண்டவர் யோசேப்புக்கு அந்த அரசாங்கத்துடைய அந்த பதவியை கொடுத்ததுக்கு ஏறக்குறைய 13 வருஷங்கள் ஆனது. ஒவ்வொரு நாளும் யோசேப்புக்கு எப்ப ஆண்டவரை யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கத்தர் யோசேப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், இந்த யோசேப்பை வளர்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு மேல போனாலும் மகனே நீ என்னதான் நம்பணும்,
என்னைய மட்டும்தான் நீ நோக்கி பார்க்கணும்ன்ற பாடத்தை கடைசி 2 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக் கொடுக்கிறார். 11வது வருஷத்துல அவர் யோசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பானபாத்திரக்காரன் எப்படியாவது என்ன பண்ணுவான், என்னை பத்தி ராஜாட்ட சொல்லி என்னை என் பேரை மேல கொண்டு வந்துருவான்னு நினைக்கிறான். ஆனா கத்தர் அந்த இடத்துல அனுமதிக்கல, மறந்துட்டான். நம்மளை மறக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக சூழ்நிலைகளை கத்தர் அப்படியே அனுமதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தால் மறக்கப்பட்டால் உன்னதரால் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். எதெல்லாம் வளர்க்கணுமோ நம்ம வாழ்க்கையில வளர்த்துட்டே இருப்பார். கத்தர் நிச்சயமாய் அவருடைய நாமத்தை வெகுவாய் மகிமைப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை செய்கிறார். நம்ம கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வளர வேண்டிய காரியங்கள், அதாவது ஆன்கோயிங் ப்ராசஸ், நடந்துட்டு இருக்க வேண்டிய காரியங்கள், உடனே கொடுக்கறத உடனே கொடுக்கிறார். எல்லா காரியத்தையும் உடனே கையில கொடுக்கறது இல்ல. உடனே கொடுத்தா நம்ம வாழ்க்கை சரியா இருக்காது. நம்ம வாழ்க்கை ஆண்டு விட்டு தூர போயிடுன்றதுக்காக கொஞ்சம் காத்திருந்து வளர வைத்து என்ன பண்றாருன்னு ஆண்டவர் கொடுக்கிறார். 3வது ஒரு காரியம், 60ஆம் அதிகாரம் ஏசாயா 5ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். 5, 6. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். ஆமென், ஆமென். இந்த இடத்துல நம்ம 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னா வருகிறார்கள். 2வது என்னன்னு பார்த்தோம், நம்ம வளர்க்கப்படுகிறார்கள். 3வது இங்க நம்ம வாசிக்கிறோம் வரும். வரும்னு சொன்னா இப்ப கிடையாது, இப்ப நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை செய்வார். எதிர்காலத்திற்கு என்று ஒரு சில நன்மைகள் இருக்கிறது. செய்ய வேண்டியவளை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் கொடுத்தார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூதிக்கொண்டு சொல்லி இந்த மாதத்துக்கு கொடுத்தார். நான் அதை பெருசா எடுக்கல. இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டு ஒரு சில விஷயங்களை தெளிவா காட்டினது என்னன்னு சொன்னா, திருச்சபைக்கு கர்த்தர் நிச்சயமாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற போகிறார். அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. அநேக நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்தை தரப்போகிறார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நம்மை கொண்டே சுதந்தரிக்க போகிறார். இப்பொழுது வர வேண்டியவைகள் இப்பொழுது வரும். இப்பொழுது வளர்க்கப்பட வேண்டியவைகள் இப்பொழுது வளர்க்கப்படும். இனிமேல் வர வேண்டியவைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் வர வைப்பார். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையும் மட்டும் அல்ல, குடும்பங்களும் கர்த்தர் அதை செய்வார். ஒரு சில ஆசீர்வாதங்கள் இப்ப கிடையவே கிடையாது. எதிர்காலத்துக்கு தான். இப்ப நம்ம ஆசைப்பட்டு இருக்கலாம், அதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் நிச்சயம் எப்பதான் தருவார், வர காலத்து தான் செய்வார். நிறைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் நம்ம அங்க வாசிக்கிறோம். 60ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 17. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இப்பொழுது இருக்கிற காரியம் இனிமேல் வரப்போகிற காரியம். முதலாவது என்ன நடக்கிறது, வெண்கலமானது இப்பொழுது இருக்கிறது. ஆனா கர்த்தர் எப்படி மாத்த போறாரா, பொன்னாக கர்த்தர் மாற்ற போகிறார். 2வது, இப்பொழுது இருக்கிறது என்னது, இரும்பு. ஆனா எப்படி கர்த்தர் மாற்ற போகிறார், வெள்ளியா மாத்த போறார். இப்ப இருக்கிறது என்னன்னா மரத்தை கர்த்தர் எப்படி மாத்த போறார், வெண்கலமா மாத்த போகிறார். கற்கள் எப்படி கர்த்தர் மாத்த போகிறார், இரும்பை மாற்ற போகிறார். இரும்பை எப்படி கர்த்தர் மாற்ற போகிறார், இரும்பை வெள்ளிய கர்த்தர் என்ன பண்ண போறார்னா மாற்ற போகிறார். அப்படின்னா இப்ப இருக்கிற நிலைமையில கர்த்தர் வைக்க போறது இல்லை. எதிர்காலத்துல இப்ப இருக்கிறத விட கர்த்தர் பெட்டரா தான் என்ன பண்ணுவாருன்னா அவர் வைப்பார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இருந்தோமான்னு கேட்டா இல்ல. நம்ம அப்பப்பட்டதான பாடுகள் நிறைய, அப்பப்பட்டதான துன்பங்கள் நிறைய, அப்ப இருந்த அநேக கஷ்டங்கள் இப்ப இல்ல. ஒருவேளை அப்ப நான் நல்லா இருந்தேன், இப்ப நான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாய் அதை பெருக பண்ணுவாராக, அதனுடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுவாராக. வெண்கலத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்றாருன்னா பொன்னை தருகிறார். உடனே கர்த்தர் கொடுக்கறது இல்ல, இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறது, மாத்தி தரது இல்ல. ஆண்டு எதிர்காலத்துல முற்றிலுமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா அதை செய்ய முடியும். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் என்னன்னு சொன்னா, நம்ம நீதி உள்ளவர்கள் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஃபியூச்சரை தான் பேசுறார், எதிர்காலத்துல தான் கர்த்தர் பேசுகிறார். இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்வார், தொடர்ந்தேச்சா செய்யப்பட வேண்டியதை செய்வார், வருங்காலத்தில் செய்யப்பட வேண்டியதையும் செய்வார். ஏனென்றால்
அவர் ஏற்கனவே கடந்த காலத்தில் அப்படித்தான் செய்தார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். எபனேசராய் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க வேண்டாம், வேகமா ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். 6ஆம் வசனத்துல என்னத்தை கர்த்தர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பிரசித்தப்படுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தர் பிரசித்தப்படுத்துகிறார். உலகம் அறிய கர்த்தர் நம்மை பிரசித்தப்படுத்துவாராக. திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் பிரசித்தப்படுத்துவாராக. வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பிரசித்தப்படுத்துவாராக. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய திருச்சபையை மகிமைப்படுத்துவாராக. அவரோடு குடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. இதே வசனத்தை 13 வாசிக்கிறோம், என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாமே எதிர்காலத்தில் நடக்க போகிறதான காரியம். இப்பொழுது இல்லதான், இப்போது பாடுதான், இப்போ உபத்திரவம் தான். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, நிச்சயமா வரும், கர்த்தர் செய்வார். 15 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏமா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மட்டும் இல்ல, நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் சந்தோஷமா வைக்கிறார். நம்ம உள்ளத்தை மட்டும் கர்த்தர் அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கிறது இல்ல, நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய சந்ததியையும் சந்தானத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்புகிறார். அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சீக்கிரமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாத்தையும் ஆண்டு வேகமா செய்யறார் அப்படின்னு அர்த்தம் இல்ல. மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை? ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தகப்பன் நியமித்திருக்கிற காலத்தில், அவர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவர் அமைதியாகத்தான் இருப்பார், அமைதியா தான் இருப்பார். ஏன்னா நம்ம கைக்கு வந்தா நமக்கு அது பிரச்சனை. ஆண்டவர் அமைதியா இருக்கிறதான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாய் அவைகளை வாய்க்க பண்ணுவார், தீவிரமாய் கர்த்தர் செய்வார். அந்த காலம் வந்துருச்சுன்னா அவர் செய்ய போகிறதான கிரியைகள் ஃபாஸ்டா இருக்கும். அவங்க மரியாள் வந்து சொல்றாங்க, இயேசுவே இந்த மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சுன்னு சொல்லும் போது ஆண்டு வார்த்தை வருகிறது, எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்றத என்ன பண்றாருன்னு சொன்னா சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டு அந்த வார்த்தையை சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அடுத்த ஒரு சில அந்த நேரங்களுக்குள்ளேயே அவருடைய வேலை வந்தது. அற்புதத்தை துரிதமா கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் செய்கிறார். அவர் வேலை வர வரைக்கும் மட்டும்தான் நம்ம வெயிட் பண்றோம். அவருடைய வேலை வந்துருச்சுன்னா தீவிரமாய் கர்த்தர் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். இப்பொழுது நடக்க வேண்டியவைகளை இப்பொழுது நடத்துவார். இப்பொழுது வளர்க்கப்பட வேண்டியவைகளை கர்த்தர் வளர்க்கப்பட வைப்பார். இனி நடக்க போற எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் தீவிரமாய் கர்த்தர் செய்வார். இதெல்லாம் செய்யறதுனாலதான் அப்பொழுது என்று வார்த்தை வாசிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு என்ன பண்ணும்? பூரிக்கும். இப்போது பார்க்கிற காரியங்கள், இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற காரியங்கள், எதிர்காலத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாய் இருதயத்தை கர்த்தர் பூரிப்பாக்குகிறார். கண்களுக்கும் இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நம்முடைய கண்கள்ல ஆண்டவருடைய அந்த அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது இதயத்தை என்ன பண்றோம்னா பூரிக்கிறது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா வாசிக்கிறோம். எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்குதா? எல்லாருடைய இதயமும் பூரிக்குதான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில நடைமுறை காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது நடந்தால் ஒழிய நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியாது, தேவன் செய்யற நன்மைகளை பார்க்க முடியாது. 1வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், ஏசாயா 1-6 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-6 வரை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆண்டவர் எல்லாவற்றையும்
நேர்த்தியாய் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அது எல்லாத்துக்கும் முதல் அல்லது முக்கியமான ஒரு தேவை என்னன்னா 1:2 வாசிக்கிறோம், பிரகாசிக்க வேண்டும். வெளிச்சம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்முடைய வெளிச்சம் வேற யாரும் கிடையாது, ஆண்டவர் தான் நம்முடைய வெளிச்சம். நம்ம இதை 60வது அதிகாரம் 20 வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். நம்ம பிரகாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இல்லாம இல்லை. மோசே பிரகாசிச்சது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தராலதான். அவர் கூட நெருங்கி பழக பழக பிரகாசிக்கிறார். ஸ்தேவான் கடைசி நேரத்துல ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய நேரத்துல அவருடைய முகம் கூனி குறுகி இருக்க வேண்டும். ஆனா எப்படி பார்க்கிறார்? அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தரோடு கூட இருக்கும் போதுதான். அவர் கொடுக்கிற வெளிச்சம் தான், அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி வருகிறது? கர்த்தரால் மட்டும்தான் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார். இருளான வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு வெளிச்சத்தில் கர்த்தர் நடக்க வைத்திருக்கிறார். எப்படி இருந்தா சந்தோஷம் வரும்? எப்படி இருந்தால் இப்பொழுது நடக்க வேண்டியது நடக்கும், இப்ப வளர்க்கப்பட வேண்டியது வளர்க்கப்படும், இனி நடக்க வேண்டியதான காரியங்கள் நடக்கும்னு சொன்னா முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அந்தகாரத்துல இருந்து தெரிந்தெடுத்து இன்றைக்கு எங்க வச்சிருக்கிறார்? ஆண்டவர் வெளிச்சத்தில் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் எப்படிதான் வாழணும்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும். உலகத்தோடு கூட ஒத்து போயிட்டோம், உலகத்தை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்னா இருளுக்கான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளிச்சம் எங்கேயோ அங்கதான் ஆசீர்வாதங்களே தேவன் தருகிறார். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருந்துச்சுன்னா நடக்க வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் நடத்தி காட்டுவார், எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தடை இல்லாமல் நடக்கும் எப்பொழுதுன்னு சொன்னா வெளிச்சம் நம் வாழ்க்கையில கிடைக்கும் போதுதான். இந்த வெளிச்சத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். லூக்கா 11:35 வாசிக்கலாமா? லூக்கா, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நடந்து கொண்டு போயிருக்கும் போது நம்முடைய உள்ளமானது இருளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகள் எப்படியாவது வெளிச்சத்தை விட்டு மாற வேண்டும். வெளிச்சமா இருக்கக்கூடாது. வெளிச்சமா இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. இருள் எங்கேயோ அங்கே வெளிச்சமும் வர முடியாது. ஒரு இருட்டான அறையில ஒரு லைட் நம்ம போட்டோம்னு சொன்னா அங்க இருள் இருக்கிறது இல்ல, மாறாக வெளிச்சமானது ஆக்கிரமிக்கிறது. வெளிச்சம் எங்கேயோ அங்க இருள் இல்லை. இருள் இருக்கிற இடத்துல என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நடந்து கொள்ளும் போது பாதையில போகும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய டார்ச் கையில எடுத்துக்கிறோம், வெளிச்சத்தை கையில எடுத்துக்கிறோம். இருட்டு கரண்ட் போயிடுச்சு, நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா உடனே நம்ம கையில இருக்கிற டார்ச் கையில எடுக்கிறோம், போன்ல இருக்க லைட் ஆன் பண்றோம். ஏன்னா போயிட்டு இருக்கிற பாதையில என்ன வரும்னு தெரியல, பூச்சி வருமோ இல்ல முள்ளு கிடக்குதா கல்லு கிடக்குதா என்னன்னு தெரியல. அதனால என்ன பண்றோம்? வெளிச்சத்தை கையில் எடுத்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் இல்லாகாதபடி இந்த வெளிச்சத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமாய் நடக்கணும். என்ன செய்கிறோம் என்பதில் நம்ம திட மனதோடு கூட காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. 2வது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்ன பண்ணுவான்னா உடன்பட வைக்கிறதுக்கு என்னென்ன காரியத்தை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வான். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு கை கொடுக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நானும் நீங்களும் சமமா இருக்கிறோம், நானும் நீங்களும் ஒத்து போகிறோம் என்று சொல்லி அர்த்தம். நம்ம ஒரு நாளும் இருளோடு கூட என்ன பண்ணக்கூடாது? கை கோர்க்கவே கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாராக. இந்த காரியத்தில் உடன்படாமல் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்னன்னா அது வீக்னஸ் நினைக்கிறாங்க, தன்னுடைய வீக்னஸ் நினைக்கிறாங்க. வீக்னஸ் அல்ல, வார்த்தையை தெளிவா சொல்றது என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். பிசாச நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணுமா? அவன்கிட்ட போராடக்கூடாது. பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அப்பொழுது என்ன பண்ணுவான்? அவன் ஓடி போவான்.
நிக்கிற பிசாசு என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும், எதிர்த்து நிக்கணும். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான் தெரியுமா? விசுவாச மக்களை சோர்வடைய பண்ணி எதிர்த்து நிக்க வைக்காம கெஞ்ச வைக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே இந்த பலவீனத்தை மாத்தும், பலவீனத்தை மாத்தும், பலவீனத்தை மாத்தும்னு சொல்லி. இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நின்னா நிச்சயமா அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஏன்னா இங்க இருக்கிற வெளிச்சம் என்பது அவருடைய வெளிச்சம். அவர் எந்த அதிகாரத்தில் வாழ்ந்தாரோ, அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை கத்தர் இங்கேயும் கத்தர் கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்த மாட்டாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அந்த வெளிச்சம் என்னவோ அதே வெளிச்சம் இங்கேயும் வருகிறது. அந்த அதிகாரம் எதுவோ அதே அதிகாரம் இங்கேயும் வருகிறது. இனிமேல பிசாசிட்ட நம்ம போராடாம இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா தனிப்பட்ட வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் இனிமேல் இருக்க போவது இல்லை. ஏன்னா கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா இருக்கிற வெளிச்சத்தை என்ன பண்ணிடுறது, அழிச்சிரும். நம்ம வாழ்க்கையில கவனமா இருக்க கிருபை தருவாராக. அவர்களுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14. 3வது எச்சரிக்கை நடக்க வேண்டும், கடிந்து கொண்டு உடன்படாதிருக்க வேண்டும். 3வது 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். இதுல நம்ம புரிஞ்சு கொள்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எழுந்திருக்கும் போது பிரகாசம் அல்லது தூங்குகிற போது இருள். நான் சொல்றது எனக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வசனத்தை படி வாசிக்கும் போது தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன பண்ணு, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அப்படின்னா படுத்திருக்கிறவர்களையோ மரித்திருக்கிறவர்களையோ என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் பிரகாசிக்க முடியாது. யார் ஒருவர் எழுந்து நிற்கிறார்களோ அவர்களை மட்டும் தான் என்ன பண்றார், கர்த்தர் பிரகாசிக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்காக நிக்கிறோம், நம்ம எல்லாரையும் கர்த்தர் பிரகாசிப்பாராக. அவருக்காக எழும்பி நிற்கும் போது நிச்சயமா அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் நம்மை நிரப்பும். ஒருவேளை பல சூழ்நிலைகளால அழுத்தப்பட்டு எழுந்திக்க முடியாம நான் படுத்திருக்கிறேன், அல்லது என்னால எழும்ப முடியல, மீறி வர முடியலன்னு சொன்னா நமக்கு புது பலன் என்பது தேவை. எப்படிப்பட்ட புது பலன்? ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்ப வேண்டுமானால் கழுகை போல நமக்கு புது பலன் என்பது தேவை. இந்த காலை நேரத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் எழும்புவதற்கு தேவையான ஒரு புது பலனை தருவாராக. 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். அந்த 2 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 52:1, 51:9, 52:1. முதலாவதாக ஏசாயா 51:9 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எழும்பு எழும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. 52:1 வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கர்த்தர் அந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரையும் ஒரு புது பலனா நிரப்புவாராக. எதெல்லாம் உதறப்பட வேண்டுமோ, எதெல்லாம் கலன்று போக வேண்டுமோ எல்லாவற்றையும் கலன்று போக வைத்து நம்ம எல்லாரையும் எழுப்புவாராக. எழும்பி நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். நம்மை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். எதெல்லாம் தடுக்குது, எதெல்லாம் நம்மளை கட்டி வச்சுட்டு இருக்குதோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நிமிஷத்தில் ஜெபிக்கிற போகிற இந்த நேரத்துல கர்த்தர் மாற்றுவாராக. நம்ம விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணும் போது நிச்சயமாய் அவைகள் எல்லாம் நம்ம விட்டு விடந்து போகிறத பார்க்க முடியும். எதெல்லாம் கட்டி வைக்கிறதோ இப்பொழுதே விடுதலை ஆவதாக. எனக்குள்ள இந்த மாற்றம் வேணும், என்னை கர்த்தர் பிரகாசிக்க வைக்கணும், என் வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்றவங்க நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் தூசியை உதறிவிட்டு எழும்பின ஆண்டவரே, என் பலன் வேற, நான் படுத்திருக்க வேண்டியவன் அல்ல, நான் எழுந்திருக்க வேண்டியவன். என்னை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க வேண்டும், என்னை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க வேண்டும்.
நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் நடந்து அவர்கள் கழுகளை போல செட்டைகள் அடுத்து உயர எழும்புகிறார்கள். தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இருக்கிற தூசிகள் எங்களை விட்டு விலகுவதாக, எங்களை விட்டு விலகுவதாக. இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அவிழ்ந்து போவதாக, அவிழ்ந்து போவதாக, அவிழ்ந்து போவதாக. எழுந்து நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் தரும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, பலன் தருகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன், சிலுவையை சுமந்திடுவேன், ஜெயக்கொடி ஏற்றிடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பேன், சிலுவையை சுமந்திடுவேன், ஜெயக்கொடி ஏற்றிடுவேன். புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய உயிர் தெழுந்த நாள்ல, ஓய்வு நாள்ல, மன மகிழ்ச்சி நாள்ல கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்க மாறாத பிரசன்னம் எங்களை நடத்தின கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை ஆண்டவரே ரேமாவினால மன்னாவினால எங்களை போஷித்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படியாக எங்க ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம், எங்கள் திருச்சபையில ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதாக ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் நீர் நடத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை உம்முடைய பார்வையில பரிசுத்தமானதாய் காணப்பட, பரிசுத்தமாய் வாழ நாங்கள் எல்லாரும் ஒரே மனதோடு இணைந்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஆளுநர் நீர் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார ஊழியங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி வேலியடைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. உங்க வல்ல கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் என்றென்னு கூட இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.